பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த கர்த்தாவே கடைசி காலங்களில் நீர் எங்களோடு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமை உள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசும், எங்களை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம் பெரிய அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ கடைசி நாட்கள்ல 2 விதமான சம்பவங்கள் நடக்க போகிறது. அதுல என்ன சம்பவங்கள்னு சொன்னா, கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமா எழும்ப போகிறாங்க. 1. 2வது கள்ள தீர்க்கதரிசி, அதாவது கள்ள கிறிஸ்துக்கள் எழும்ப போறாங்க. 2வது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்ப போறாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கூட, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்க விதத்துல பெரிய விதமான வஞ்சனை கடைசி காலத்துல உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் அதோடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடக்குமா? தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதம், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கடைசி காலம் பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய காலம்தான். ஆனா அதுல 2 விதமான சம்பவம் நடக்கும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாவது கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புற அதே காலத்துல கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் எழும்புகிற காலம் தான் இந்த கடைசி காலம். இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா உண்மை உள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிற காலம் தான் கடைசி காலம். அப்போஸ்தலர் நீங்க 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல என் ஆவி நான் ஊற்றும் போது, ஊழியக்காரிகள் மேல என் அபிஷேகத்தை நான் ஊற்றும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்படின்னால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்களாய் கடைசி காலத்தில் அநேக ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். ஆனால் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்துல கள்ள தீர்க்க தரிசிகளையும் எழும்பி பொய்யான அற்புதங்களும் பொய்யான அடையாளங்களையும் செய்து அநேகரை கர்த்தரை விட்டு திருப்பி உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை மாற்றுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேச போற காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி காலத்துல உண்மை உள்ள அற்புதங்களும் உண்மை உள்ள பெரிய அற்புதங்களும் பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இப்போ பாருங்க, இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. ஒருபுறத்துல கள்ள அற்புதங்கள் செய்து பணம் சம்பாதிக்கிறவர்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து உண்மையான அற்புதங்கள் செய்கிறவர்கள் இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. அது ஏன் என்று சொல்லும்போது நம்ம சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் உண்மையான அற்புதங்கள் செய்கிறவங்க இன்னைக்கு ஆட்களே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானெல்லாம் ஏங்கி இருக்கிறேன். பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல உண்மை உள்ள ஊழியக்காரங்க இருந்தாங்க, உண்மை உள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்ததுனாலதான் அன்னைக்கு அவ்வளவு திரளான ஜனங்கள் இயேசுவிடத்துல வந்தார்கள். இன்னைக்கு ஏன் திரளாய் ஜனங்கள் கிறிஸ்துவிடத்துல வர முடியல அப்படின்னா, அப்படிப்பட்ட உண்மையான மரக்கள் கம்மியா இருக்குது, உண்மையான அடையாளங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டோட பிள்ளைகளை கடைசி காலம், பின்மாறி அபிஷேகத்தின் காலம், முன்மாறியில எப்படிப்பட்ட மரக்கள் எல்லாம் நடந்துருச்சோ அப்படிப்பட்டதான மறுபடியும் பின்மாறி காலத்திலும் அதே மராக்கல்ஸ் மறுபடியுமாய் நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அதுக்கு அந்த மராக்கள் நடக்கணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசுவாராக. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் முன்மாறி காலத்துல என்ன நடந்துருச்சா? அப்போஸ்தலர் 3:7 சொல்லுது. அப்போஸ்தலர் 3:6 இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு அனுபவம் பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் ஒரு சப்பானி, பிறவின் சப்பானி, அவன் நடந்ததே இல்லை, அவன் மற்றவங்க நடந்தது பார்த்துருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடப்பேன் என்ற எண்ணமும் இல்லை. என் வாழ்க்கை கடைசி பூரா நான் என்ன பண்ண போறேன், இதே ஆலயத்துக்கு முன்னாடி இருந்து பிச்சை தான் எடுக்க போறேன், என் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய முடிவு என்று நினைத்து கொண்டு அன்றைக்கு கூட ஆலயத்துக்கு போயிருப்பாருங்க. எத்தனை வருடங்கள் அந்த இடத்துல இருந்தா நமக்கு தெரியல. 38 வருடங்கள்
பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுது. அப்படி என்று சொன்னால் நிச்சயமா இவரும் பல வருஷங்கள் அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பல வருடங்களாக இருந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசு மீட் பண்ண தெரியல. ஆனாலும் பல வருடங்களாய் பல தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கலாம், பலரை பார்த்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கி போய் என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு காலம் பூரா இதுதான் நம்முடைய வாழ்க்கை நினைச்சு கொண்டு அன்னைக்கு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துருச்சு? ஆண்டவராகிய தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய கிருபை அங்க வெளிப்படும் போது பேதுரு ஐயா மூலமா தேவ வல்லமை அங்க வெளிப்படுத்துங்க. வெளிப்பட்டது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்து கொண்டு போன ஒரு பேதுரு ஐயா மூலமாய் கர்த்தருடைய வெளியரங்கமான வல்லமை, மகிமை அங்க வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளவு மகிமை அங்க அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் அங்க வெளிப்படும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது? அடுத்த 6வது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தூக்கி விடுறாரு. என்ன ஒரு விசுவாசம் பேதுரு ஐயாவுக்குள்ள. அவன் என்ன செய்யறாராம்? வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். ஒரு சப்பானி, பிறந்த நாள்ல இருந்து சப்பானியா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு எங்க மிராக்கிள் பண்ணதா இல்ல. 2வது அதிகாரத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா மிராக்கிள் 3வது அதிகாரத்துல பேதுரு ஐயா மூலம் முதல் மிராக்கிள். அப்போ அவருக்குள்ளே அவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் இயேசுவோடு கூட இருந்தவர் தான், இயேசுவோடு கூட எத்தனையோ மிராக்கிளை பார்த்தவர் தான், பரலோக மகிமை அனுபவித்தவர் தான். ஆனாலும் அவர் இயேசுவை என்ன செய்தாரு? எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்து போனவர் தான். ஆனாலும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. அப்படி போனவரை கூட தேவன் மறுபடியும் சேர்த்து கொண்டு அபிஷேகத்தை ஊற்றி அழைப்பை உறுதிப்படுத்தி மறுபடியும் பின்மாற்றத்துல போயிருந்தும், தேவனை விட்டு விலகி போயிருந்தும் கூட, அழைப்பை விட்டு விலகி போயிருந்தும் மறுபடியும் வான்னு சொல்லி அந்த வல்லமை அவர் மேல ஊற்றி இயேசுவின் நாமத்தை தைரியமாய் அந்த மனிதனை பார்த்து, அந்த சப்பானியை பார்த்து சொல்லாரு, இயேசு நாமந்தாப்பா இருக்குது, பா எலும்பு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிருந்து பார்க்கல எழும்புறானா இல்லையான்னு சொல்லி. அவருக்குள்ள அவ்வளவு பெரிய விசுவாசம். தேவனை முகமுகமாய் பார்த்தவர், தேவனோடு கூட நடந்தவர், தேவ சத்தத்தை கேட்டவர், இவர் தான் மேசியா என்று சொல்லி எல்லா ஜனங்கள் அறிவதற்கு முன்னாடியே பேதுரு மூலமாய் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட மகிமையான பேதுரு சொல்லுகிறார், எழும்பி நட. கேட்கும் போது ஆண்டவரே இந்த வசனம்லாம் படிக்கும்போது நான் சொல்லி ஜோமன், ஆண்டவரே என் மூலமா நடத்துங்கப்பா, எங்க தேசத்துல இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலமா அதை நடத்துங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகிமையான மிராக்கிள் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஏங்கி இருக்கிறேன், கதறி இருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன். சின்ன மிராக்கிள் நடக்குது. ஆனா இப்படிப்பட்ட மிராக்கிள் எங்கோ ஒரு சில ஊழியக்காரர் மூலமா தான் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு தேசம் வறட்சியா இருக்குது. இன்னைக்கு அதனாலதான் ஜனங்கள் இயேசுவிடத்துல கொத்தாய் ஜனங்கள் வரல. ஒருத்தங்க அங்கங்க வராங்களே தவிர திரளான ஜனங்கள் 3000 5000 என்று சொல்லி ஜனங்கள் ஏன் வரல? மிராக்கிள் நடக்கல. ஆனால் கள்ளர்கள் என்ன செய்யறாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக என்ன செய்யறாங்க? பல வித மிராக்கிளை பண்ணி என்ன செய்யறாங்க? ஜனங்களை, கிறிஸ்துவை அறிந்தவர்களை கூட மாய்மால கிறிஸ்தவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த மிராக்கிள் இன்னைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையான மிராக்கிள், அதாவது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், அதாவது ஒரு வாழ்க்கை அழிந்து போனுடைய வாழ்க்கையை மாற்றி மறுபடியுமாய் அவனை கிறிஸ்துவுக்காய் செயல்பட வைக்கிற மிராக்கிள் இன்னைக்கு குறைந்து போன காலம்தான் கடைசி காலம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படும் போது, இதோ இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிற காலம். இந்த பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படும் போது அப்படிப்பட்ட ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த அதே மிராக்கிள் உங்க மூலமா, ஏன் மூலமா, அதுக்குன்னு பெரிய ஊழியக்காரர் அல்ல, சாதாரண ஒரு விசுவாசியை கொண்டு கர்த்தர் இந்த கடைசி காலத்துல செய்வாரு. பிலிப்பு என்பவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதாவது பந்தி விசாரிப்புக்காரனாக அந்த 7 பேரை தெரிந்தெடுத்த ஒரு பிலிப்புவை கொண்டுதான் கர்த்தர் அவ்வளவு மகிமையை கர்த்தர் செய்தாரு. அந்த 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் சாதாரண மனிதனை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? சமாரியா பட்டணத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு அல்லவா? யாரை கொண்டு செய்தாரு? பெரிய அப்போஸ்தலர் கிடையாது, சாதாரணமான பந்தி விசாரிப்புக்காரனை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தாருங்க. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஏக்கம் வேணும், இந்த மிராக்கிள் மூலமாக நான் 1000 பேரை கிறிஸ்து பக்கம் திருப்பணும் ஆண்டவர் என்ற ஒரு ஏக்கம் இருந்தால் கர்த்தர் அதை செய்வார். கடந்த நேற்றைய தினத்துல ஒரு சகோதரர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அவர் தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்துல ஒரு மாவட்டத்தை சார்ந்த சகோதரர். இப்போ திருச்சி அல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த சகோதரர் இப்படியா சொல்றாங்க, நான் பிறந்த ஊர்ல 18 கிராமம் இருக்கிறது,
18 கிராமத்தில் நான் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகன் ஒமன் தேசத்தில் இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பஹ்ரைன் தேசத்தில் எங்களோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. இப்போது நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஆனால் என் கிராமத்தில் இன்னும் யாருமே இயேசுவை அறியலைங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில் நிறைய சப்பானிகள் இருக்கிறாங்க, கால் நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் கிராமத்தில் அந்த 18 கிராமத்தில் ஒரு சபையும் கிடையாது, ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. ஆனால் நான் இயேசுவின் அன்பை அறிந்துக்கிட்டேன். என் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் நடக்குமானால் அந்த கிராமமே, அந்த 18 கிராமமுமே இயேசுவை அறிந்து கர்த்தரின் பிள்ளையா மாறுவாங்களேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு பெருகுது பிரதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், விசுவாசத்தோடு விசுவாசிப்போம் பிரதர், உங்களை கொண்டு நம்ம கொண்டு ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் செய்ய போகிறாரு. என் மூலமா சபையை கட்டுவேன் என்று தீர்க்க தரிசனத்தை கொடுத்த சாதாரணமான ஊழியக்காரன் தான் நானு. ஆனால் எனக்கு இயேசுங்கிற நாமம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு நாமத்தை ஹைலைட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இன்னைக்கு நிறைய, நான் என்னுடைய அனலைசிஸ்ல நான் சொல்றேன், ஏன் இன்னைக்கு நிறைய மிராக்கிள் நடக்கலைன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, பொண்ணு மேலையும் வெள்ளி மேலையும் பணம் மேலையும் நிறைய பேருடைய ஃபோக்கஸ் மாறுது. ஒரு மிராக்கிள் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது காசு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர்கள் ஒரு இடத்துல வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஊழியத்தை நடத்தும் போது என்னிடத்துல தொடர்பு கொண்டு கேட்டாங்க, இந்த பாஸ்டர் நான் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி. நான் முன்னாடியே சொன்னேன், அவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் டிமாண்ட் பண்ணுவார். அதனால் நான் என்னுடைய கணக்கு பிரகாரம் இவரை நான் இன்னும் உண்மையான ஊழியக்காரர் லிஸ்ட்டில் நான் வைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம்னு சொல்லி நம்பரை கொடுத்தான். ஆனால் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் பிரசங்கிப்பதற்கு வருவதற்கு முன்னாடியே அட்வான்ஸு 10,000 ரூபாய், குறைஞ்சது அட்வான்ஸ் தான் 10,000, அதுக்கு மேலே நிறைய இருக்குது. 10,000 ரூபாய் கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த 10,000 அட்வான்ஸ் இவரோட பெட்ரோலுக்காக கூட இருக்கலாம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், ஊழியக்காரன் அழகா, இவங்களை கொண்டு ஆண்டவர் மிராக்கிள் பண்ணுவாரா? அப்படிதான் அப்போஸ்தலர் பேதுரு இருந்தாரா? பவுலையா இருந்தாரா? வேதனையோடு சொல்றேன். இதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரரால் பேரை ஃபேமஸ் பண்ணுறதுக்கு எதோ செய்யலாம், ஆனால் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளை ஒருவேளை ஊழியக்காரர்களாகி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? பொண்ணு இல்லை பிரதர், எனக்கு பொருளும் இல்லை பணமும் இல்லை, ஆனால் இயேசு நாமத்தை பிடிச்சி பாருங்க, தாழ்மையோடு இருங்க. நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். ஒரு பிசாசை துரத்துறதுக்கு 10,000 ரூபாய் கேட்குறாங்க, 20,000 ரூபாய் கேட்குறாங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய இந்த மாதிரி ஆட்களை பார்த்துட்டோம். தகடு எடுக்கன்னு சொல்லி இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க 40,000 ரூபாய் தகடு எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பணம் பணம் பணம்னு பிசாசாக மாறிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவை அதாவது பொய் மாய்மாலமாய் கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டவர்களால் மிராக்கிள் நடக்காது. இப்போ உண்மையான ஊழியக்காரர்கள் இவர்கள் மத்தியில், அதாவது 10 பேர்ல 2 பேர் உண்மை உள்ள ஊழியக்காரங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருமே கலர்களாக பார்க்கக்கூடாது. பிரசங்கிற நானும் ஆண்டவரை முடிவு பரியந்தும் உண்மை உள்ளவனாக இருக்கணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒருவேளை கள்ள ஊழியக்காரன் கேட்டுக்கொண்டு இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பொண்ணு பொருளுக்காக நான் பின்னாடி போயிட்டுருக்கிறேன். ஒரு மீட்டிங்கு சொன்னால் ஒருத்தன் வியாதிக்காக கூப்பிட்டா நான் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்கிறேன், டிமாண்ட் பண்ணாத. இயேசு உனக்கு இலவசமாக தந்தாருன்னா அந்த ஜனங்கள் விடுதலை ஆகுவதற்காக கண்ணீரோடு போய் நில்லு. ஆண்டவர் பணம் தருவார், இல்லைன்னு சொல்லலை. அந்த தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நடந்தால் தான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகையேற குறை 5,000 பேராக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 5,000 பேர் வரணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? என் சபையில் இன்னைக்கு 50 பேருக்காக முக்குன்னு முக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை இயங்கலாம். 50 பேரை பிடிச்சிட்டு வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு பிரசங்கம், ஒரு மிராக்கிள் 5,000 பேர். அங்கே பிரசங்கத்தில் 3,000, அடுத்த பிரசங்கம் வித் பெர்ஃபார்மன்ஸில் மிராக்கிளில் 5,000 பேர் இயேசுவிடத்தில் வந்தாங்க. உண்மையான மிராக்கிள் அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துங்க. அவன் தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பான், அவன் வாழ்க்கை மறுரூபமாகும், கிறிஸ்துவை போல மாறுவான், கிறிஸ்துவோட வருகைக்காக ஆயத்தப்படுவான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனா நான் மாறணும்ப்பா. நான் ஏதோ மிராக்கிளை காண்பிச்சு ஜனங்களை கூட்டி எனக்கு ஃபாலோ பண்ணி எனக்கு கோடிகளை சம்பாதிப்பதற்காக அல்ல. அதெல்லாம் ஆண்டவர் தருவார், தேடி வரும். பணம் தேவை ஊழியத்துக்கு.
ஆனால் நம்ம ஆண்டவரையே காண்பிப்போம். ஜனங்களுக்கு யாரை காண்பிக்கிறீங்க? உங்களை காமிக்கிறீங்களா? என்ன காமிக்கிறேன்னா கர்த்தரை காண்பிப்போம். ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவோம். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மணி கனி உள்ளதாய் மாறட்டும். பிரசங்கித்த என்னையும் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாறி உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.